வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக மருந்து இல்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் மருத்துவ முறையை பற்றி பல விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் நர்கீஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தடையுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் டிப்ஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஹெல்த் டிப் ஷேர் பண்ணிக்க போறீங்க? இன்றைக்கும் நம்ம ஃபிங்கர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஹெல்த் டிப்ஸ். நம்மளுடைய இந்த ஒவ்வொரு விரலுக்கும் அக்யூபஞ்சரில் வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்ஸ் கனெக்டாக இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக். நீங்கள் வந்து ஒரு கையால் இன்னொரு கையோட இந்த விரலை ஒரு கம்ப்ளீட்டாக உங்களோட கையில் கவர் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிங்கர் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம லிட்டில் ஃபிங்கரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர்னு கம்ப்ளீட்டாக இந்த 4 ஃபிங்கர்ஸ்லையும் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ கிட்னி, ஹார்ட், பெரிகார்டியம், மைண்ட் ரிலேட்டடாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, பால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ்க்கு வந்து இந்த ஃபிங்கர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ரெஸ் ஈச் ஃபிங்கர் ஃபார் 60 செகண்ட்ஸ். ஓகே, பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஈஸியாக வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஓகே, உங்கள் அழைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர், பொதுவாக வந்துட்டு எல்லாருமே இப்போ கொஞ்சம் பியூட்டி கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுற விஷயம். பட் கொஞ்சம் ஏர் ஃபால் ஆகுது, இல்லைனா கொஞ்சம் ஸ்கின் கம்ப்ளெக்ஷன்லாம் ஒல்லி ஆகணும், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் இருக்குமோ நம்ம எடுக்கிற டேப்லெட்ஸில் அப்படின்னு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும். அதை பற்றி பேசலாம். பட் அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையில் வந்துட்டு மெடிசன்ஸ் இல்லை, அதனால அக்யூபஞ்சர் சிகிச்சை முறை எடுக்கிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். இதை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அடுத்த காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் விஜயலட்சுமி மேம். சொல்லுங்க விஜயலட்சுமி, உங்களோட கேள்விகள் என்ன? மேம், கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுதுங்க மேம். ஓகே. அது வந்து கல்யாணம் ஆகி 2.5 வருஷமா வந்து பீரியட் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டுறப்ப மட்டும் லைட்டா போகும் மேம். அதில் கொஞ்ச நாளைக்கு நிற்கும், 10 நாளைக்கு நிற்கும். ஓகேவா, நர்கீஸ் இருக்காங்க. டாக்டர் நர்கீஸ் இருக்காங்கம்மா, இதுக்கான தீர்வு அவங்க தருவாங்க. தொடர்ந்து பேசலாம். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. மேம் வணக்கம் மேம். அது வந்து கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது மேம். ஓகே. அது வந்து பீரியட் வந்து போய்கிட்டே இருக்கு மேம். ஹஸ்பண்ட் பேச முடியல, அது போய்கிட்டே இருக்கு மேம். இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு கன்செப்ஷன் மாதிரி எதுவும் நடந்ததுங்களா இன் பிட்வீன்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மேம். அது ஸோ பீரியட்ஸ் வந்து எத்தனை நாட்களுக்கு இப்போ வருதுமா உங்களுக்கு? அது வந்து கல்யாணம் ஆகி வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல் பார்த்துருந்தேன் மேம். அது வந்து போய்கிட்டே இருக்குது. கல்யாணம் ஆகி 1 மாசம் நான் நல்லா இருந்தேன். ஓகே. அதுல இருந்து போய்கிட்டே இருக்குது மேம். அதாவது நீங்க வந்து ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள் அந்த மாதிரி ஃப்ளோவோட டேஸ் டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்குறேன். அதான் மேம், அது வந்து 10 நாளைக்கு இல்லாம இருக்கும் மேம். ஹாஸ்பிட்டல் காமிச்சேன்னா ஒரு 10 நாளைக்கு இல்லாம இருக்கும் மேம். ஓகே. உங்களுக்கு என்ன வயசாகுதுமா இப்போ? 23 மேம். ஓகே. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு வந்து உங்களோட பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி அதிகரிச்சிருக்கு, அதிக நாட்கள் பீரியட்ஸ் வருது அப்படின்னா இது வந்து ஒரு எனர்ஜி லெவலில் ஏற்பட்டிருக்க கூட ஒரு இம்பேலன்ஸ் தான். பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப் உங்களுக்கு வேறு ஏதாவது கைனிக் ரிலேட்டட் இம்பேலன்சஸ் இருந்திருக்கும். அது தெரியாமல் நம்ம வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் சேஞ்சஸ் தான் உங்களோட பீரியட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து கைண்ட் ஆஃப் கிளன்சிங் ப்ராசஸ் உடலுக்கு. ஸோ முதல்ல நீங்கள் வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 months வந்து உங்கள் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கன்செப்ஷன் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், நான் ஆல்ரெடி கேட்டதான் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர். பட் பல பேர்கிட்ட இந்த அவேர்னஸ் இல்லை. பொதுவாக ஒல்லியாகணும், அழகாகணும் அப்படின்னு சொன்னால் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஆட்ஸில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதனால அவருடைய சைட் எஃபெக்ட்ஸ் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் இருக்கிற மாதிரியே எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஆல் காஸ்மெட்டிக் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம தீர்வு கொடுக்கலாம். குறிப்பாக காஸ்மெட்டிக் அழகு சம்பந்தமாக ஒரு பாதிப்பு ஒரு உடலில் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு பாதிப்பினுடைய ஒரு வெளிப்புற ஒரு எக்ஸ்டர்னல் சைன் தான் வந்து காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ். லைக் இப்போ நைட் வந்து சரியாக தூங்காமல் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் நாளடைவில் வந்து ஒரு டார்க் சர்க்கிளாக ஒரு பேல் ஃபேஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. பட் பொதுவாக நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன அப்ளை பண்ணலாம்,
இல்லை வெளியில இருந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு தான் யோசிப்போம். பட் நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்மளோட இந்த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம சரிப்படுத்துறது மூலமாக நமக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ when it comes to cosmetic acupuncture, இது not only about beauty, it also about your health. ஸோ internal health is external beauty. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத, ட்ரக்ஸ் இல்லாத ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தடாலஜி. ஓகே, இது எவ்வளோ காலகட்டம் எடுத்துக்க வேண்டியிருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட்டோட பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாக இருக்கும். ஆமாம், பொதுவாக வந்து நாங்கள் ஒரு 15 செஷன்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவோம் டிபெண்டிங் ஆன் த க்ரானிசிட்டி. முதல் ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் 30 to 40 மினிட்ஸ். அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த சிகிச்சைக்கு வந்திருந்தாலுமே கூட ஒரு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் செஷனுக்குள்ளவே அவங்களால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நிச்சயமாக உணர முடியும். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டை உணர்ந்த பிறகு அந்த 15 செஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனையிலேருந்து அவங்க முழுமையாக வெளியில் வரலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு காஸ்மெட்டிக் ரிலேட்டடான ப்ராப்ளம்காக டாக்டரை போய் மீட் பண்ணும்போது அவங்க ஒரு க்ரீம் கொடுப்பாங்க, இல்லை ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம விட்டுட்ட பிறகு திரும்ப அந்த ப்ராப்ளம் ரொம்பவே அக்ரெசிவாக வரதை பல பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முறையில் இந்த பண்ணிட்ட பிறகு இந்த ப்ராப்ளம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கின் பேட்ச் இருக்குது, இல்லை ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னலாக வி அப்ளை மெடிசன். அது எலோபதிக்காக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாலுமே கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா தற்காலிகமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் அணுகிறோம். அதுக்கு என்ன இன்டர்னலாக காரணம் இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ ஸ்கின் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணும்போது லங் ரிலேட்டட் பாதிப்பு ஒன்று சொல்லுவாங்க. லைக் வீசிங்கோ, இல்லை ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டாக அவங்க இருந்திருக்கலாம், இல்லை அதுக்காக அவங்க வந்து மெடிசன்ஸ் பயன்படுத்துகிறவங்களா இருக்கலாம். ஸோ லங் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதியை வந்து பராமரிக்கிற ஒரு உறுப்பு அக்யூபஞ்சர் சயின்ஸில். ஸோ தோல் நோய்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கு முழுமையான ரெக்கவரி லங்ஸை ட்ரீட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்கின் பேட்ச் இருக்குதோ அதுவும் நமக்கு க்யூர் ஆகும், வேறு ஒரு இடத்துல அது ரிப்பீட் ஆகாமல் அந்த ரெக்கரன்ஸ் வராமையும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் செய்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர் ஒண்டிபுது போஸ்ட் மகேஷ். ஓகேம்மா, உங்களோட பாதிப்புகளை நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் நர்கீஸ் இருக்காங்க, பேசலாம். சரி. ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? 2012 ஒரு குழந்தை, 13 ஒரு குழந்தை. சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. குழந்தை பற்றி இந்த பிரச்சனை நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி இப்போ ஒரு 2-3 மாசமா அடிக்கடி ஓவரா தலைவலி, சிந்தனை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆயில் கோல்டுனர் ஆயில் ஊற்றி சமையல் பண்ணாங்க. தேங்காய் ஊற்றி பண்ணுங்கன்னாங்க. தேங்காய் ஊற்றினா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் உடம்பு வைத்து அதுவும் தலைவலி ஓவரா இருக்கு, கருப்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வருதாமா? மந்த்லி? அதெல்லாம் கரெக்டா மாசம் வந்துருது. என்னன்னா வெள்ளை மேகம் அணுக்கள் அதிகமா கொஞ்சம் பட்டுட்டு இருக்குது, அது மட்டும் என்ன ப்ராப்ளம். வெள்ளைப்படுதல் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அது அதிகமா நான் படுறதே இருக்குது. ஓகே. ஏன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையினுடைய ஒரு பலவீனம் தான் வெள்ளைப்படுதல். அதுதான் டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து யூட்ரஸ் வீக்கா இருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இயற்கையாவே கர்ப்பப்பைக்குள்ள அமைந்திருக்கும் மியூக்கோசல் லேயர்ஸ் உள்ள இருக்கிற அந்த மெம்பரைன்ஸ் வந்து கனச்சூடு அதிகமா இருக்கும்போது உருகி வரது தான் நம்ம வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்றோம். வெள்ளைப்படுதல் வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. பெண்களுக்கு வந்து ஓவுலேஷன் டைம்லயோ இல்லைன்னா வந்து பிஃபோர் பீரியட்ஸோ ஆஃப்டர் பீரியட்ஸோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அது நோய் கிடையாது. பட் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நாளடைவில் உங்களோட அந்த இன்டர்னல் மெம்பரைன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்சார்ஜாக வெளியேற பிறகு யூட்ரஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இரெகுலாரிட்டி ஆஃப் பீரியட்ஸ் வரதுக்கோ இல்லை ஸ்கேன்டி பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் டெலிவரி அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி வந்து முழுமையாக குணமாயிடும். ஏன்னா தலைவலிங்கிறது கூட செக்அப் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கிட்டு நல்லது. நீங்கள் டயபெட்டிக் இருக்குதுங்களா உங்களுக்கு? இல்லை, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் எதுவும் இப்போ செக்அப்னா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் வந்து கை தான் நாட்டு வச்சு டாக்டர் ஒருத்தவங்க பார்த்தாங்க. அப்போ கை பிடிச்சி பார்த்தாங்க, சொன்னாங்க கர்ப்பப்பை வீக்காக இருக்கு, அதனால தலைவலிக்கு நீங்கள் ஆயில் ஊற்றி மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால தலைவலிக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. தேங்காய் ஊற்றி தாளிச்சா ஓரளவு நார்மலாக இருக்கு தலைவலி. கோல்டுனர் ஆயில் ஊற்றினா அதிகமாகிடுது, வச்சாயிடுது.
தலைவலி வந்து உங்களுக்கு ஒற்றை பக்கம் வருதா? ஏதாவது ஒன் சைடடா ஃபீல் பண்றீங்களா மைக்ரேன்? ஃபுல் ஷேப் மண்ட ஃபுல்லா கம்ப்ளீட் ஹெட் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா இது தலை தூக்கவே முடியாது. தலைவலி ஒவ்வொரு தலைவலி. ஓகே, அந்த அளவுக்கு ஹெவினஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து கைனிக் ஆர்கன்ஸ் ரிலேட்டடான ஒரு ஏரியா தான் இப்போ நீங்கள் வலின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமுக்கும் தலைவலிக்கும் கம்பைண்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் அக்யூபஞ்சர் மாதிரி சிகிச்சைகள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 பிரச்சனையுமே சேர்த்து குணப்படுத்த முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலரும் நல்லா காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், சுகுமார் தருமபுரியிலிருந்து பேசுறேன். ஓகே சுகுமார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? மேடம் ஒரு வயசுக்கு முதுகு வலி கழுத்து வலி இருக்குங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எலும்பு தேய்மானம்ன்றாங்க. ஓகே. அச்சுலன்ஸ்ல என்ன சிகிச்சை பண்ண முடியும்? ஓகே. ஸோ ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அப்படின்னா எந்த ஏஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க சார்? என்ன வயசாகுது அவங்களுக்கு? இப்போ 35 இருக்கு மேடம். 35 இருக்கும். எத்தனை குழந்தைங்க சார்? பையன் ஒன்று பொண்ணு ஒன்று மேடம். ஓகே, நார்மல் டெலிவரிங்களா குழந்தைங்க? ஆமாம், நார்மல் டெலிவரி தான். ஓகே, அவங்களோட கைனிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெகுலாரிட்டி ஆஃப் பீரியட்ஸ் போன்ற விஷயங்கள். ஏன்னா பொதுவாகவே வந்து கர்ப்பப்பையிலிருந்து தான் பெண்களுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இயற்கையில் அமைஞ்சிருக்கு. இப்போ ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான விஷயங்கள் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும்போது தான் எலும்பு தேய்மானம் ஈஸியாக ஏற்படும். அதனால தான் பொதுவாக நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறோம், 30 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் அதிகம் வரும், போன் ரிலேட்டட் நோய்கள் வராமல் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து உணவில் கால்சியம் சேர்த்துக்கோங்க அப்படின்லாம் பொதுவாக கொடுக்குற அட்வைஸ். எதனால் அப்படின்னா 30+, 40+ அப்படின்னும் போது இயல்பாகவே இந்த ஹார்மோன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து போன் ரிலேட்டட் ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், எலும்பு தேய்மானம், அதனால் ஏற்படுற கழுத்து வலி குறைஞ்சிரும். எலும்பு தேய்மானத்தினால இருக்கிற வலிங்கிறதுனால வலியை ஃபஸ்ட்டு நம்ம கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போன் ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் செய்யணும். அவங்களுக்கு நீங்கள் அக்யூபஞ்சர் சிகிச்சை ட்ரை பண்ணுங்கள் சார், நிச்சயமாக பலன் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்த பல விஷயங்கள், குறிப்பாக அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் நர்கீஸ் வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாகர்கோவிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்னோட பேர் துரை. ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னோட வயசு வந்து 30 வயசு ஆகிருக்குதுங்க. ஓகே. ஆனால் ஹெல்த் உடம்பு வந்து ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. என்னெல்லாமோ வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன், ஆனால் உடம்பு வைக்கவே மாட்டேங்குது பார்த்துருங்க. ஓகே, என்ன வயசாகுது சார் உங்கள் ஒய்ஃப்க்கு? 30 ஆகுது மேடம். குழந்தைங்க இருக்காங்களா? டெலிவரி? 3 பசங்க இருக்காங்க மேடம். ஓகே ஓகே. எப்போவுமே கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அண்டர் வெயிட்லேயே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். பீரியட்ஸ் ரெகுலாரிட்டி, கைனிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குதா அவங்களுக்கு? ஆமாம், எல்லாமே நார்மலாக இருக்கு மேடம். ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்களா உங்ககிட்ட? அப்படி ஒன்றும் இல்லைங்களா மேடம். ஓகே, கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் டயக்னோசிங் செஷன் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அண்டர் வெயிட் அப்படிங்கிறது வந்து எக்ஸசிவ் எனர்ஜினால் ஏற்படுறது, ஒரு கண்டஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பாடி வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸால் ஆனது. அது வந்து வாட்டர், ஃபயர், இந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் ஃபயர் டாமினண்ட்டாக இருக்கிற பாடிஸ் வந்து க்ரோத் கண்டென்ஸ் பண்ணிடும், ஆரோக்கியமான வளர்ச்சி வந்து ஏற்படாது. ஸோ இந்த வளர்ச்சி, ஒரு ஹைட், வெயிட் அப்படிங்கிறது ஜெனட்டிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, எலிமெண்டல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது ஏற்படுற ஒரு பிரச்சனை. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே சின்ன குழந்தையிலேருந்தே நார்மல் ஹைட் அண்ட் வெயிட்டில் வளருவாங்க. சிலருக்கு வந்து இந்த ஹைட் இல்லை வெயிட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். வெறும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக வெயிட் போடாது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சாப்பாடு சம்மந்தமானது மட்டும் இல்லை. இன்னொன்று, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்களால அதிக உணவுகள் கூட எடுத்துக்க முடியாது, அவங்க குவான்டிட்டியும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதுக்கு வயது தாமதமானால் கூட, இப்போ 30 வயசோ இல்லை ஒரு 40 வயசோ இதுக்கு தடை கிடையாது. இதுக்கு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதனால் அவங்க எப்படி இருக்காங்க, குழந்தையிலேருந்தே இல்லை கன்ஜெனிட்டலாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கூட நம்ம இதில் குணப்படுத்த முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால்.
ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்காக டாக்டரும் காத்துட்டு இருக்காங்க. டாக்டர், இன்னொரு பெரிய விஷயம் ஒபிசிட்டிக்காக பல பேர் வந்துட்டு பல விதமான தீர்வுகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையில் என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்கும்? ஆக்சுவலாக ஒபெசிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம 3 லெவல்ஸாக இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். நம்பர் 1 இஸ் ஹீட்டிங் டிஸார்டர். பொதுவாக நம்ம ஒரு வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீ சரியான உணவு சாப்பிட மாட்டே, இல்லை அதிகமான உணவு சாப்பிட்ற, உணவை கம்மி பண்ணுன்னு சொல்கிறது காமன் க்ரைட்டீரியா. நம்பர் 2 வந்து லெஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய ஒர்க் நேச்சர் வந்து ஒரே இடத்துல ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்ந்து செய்கிற மாதிரியான வேலைகள் இருக்கிறது காரணமாக உடல் எடை அதிகரிக்கிறது. நம்பர் 3 வந்து இன்டர்னல் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இல்லை வேறு எதுவும் ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய குறைபாடு பாடியில் அடிப்போஸ் டிஷ்யூவை டெவலப் பண்ணும். ஸோ இப்போ கேட்டகரி 1ல் இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஃபுட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு ஹெல்தி ஃபுட்ஸ் கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய வெயிட்டை ரெகுலரைஸ் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் டயட் பண்ண உடனே இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு. அதுதான் காரணம். இரண்டாவது பேத்தோஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ சிலர் ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இம்மீடியட்டாக வெயிட் லாஸ் பண்ண நாளைக்கு 60 kgs கம்மி பண்ணியிருக்கேன், 50 kgs கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தடாலஜி மூலமாக அவங்களோட இன்டர்னல் கண்டிஷனை சரி செய்துட்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். நான் டயட் பண்ணியும் ரிசல்ட் கிடைக்கல, இல்லை எக்ஸசைஸ் பண்ணியும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக அவங்க அக்யூபஞ்சர் மெத்தட் ட்ரை பண்ணலாம். எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணி ஒரு 20 kgs 30 kgs லாஸ் பண்ணவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் வந்து சேக் ஆகிடும். ரொம்ப தொங்குன மாதிரி ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும் போதே தெரியும். அது வந்து வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மசில்ஸை டோன் பண்ணுறதுக்கும் அவங்க காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பயன்படுத்தலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். என் பேர் மோனிஷா மேம். மோனிஷா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பெரம்பலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே மோனிஷா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயது உங்களோட பாதிப்புனா நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். என்னோட வயசு வந்து 24 மேம். எனக்கு irregular periods தான் எனக்கு. நான் இப்போதான் கன்சீவ் ஆயிருக்கேன், 6 months ஆகுது. வெரி குட். ஓகே. ஆனால் எனக்கு வெள்ளைப்படுது மேம். ஆனால் லைட்டாக வெள்ளைப்படுது. இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கூட உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குதுங்களா? ஆமாம் மேம். ஓகே, ரொம்ப குறைவாக குவான்டிட்டி வந்து ரொம்ப இன்னும் கம்மியாக இருக்குதா, இல்லை அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்கா? கம்மியாக தான் மேம் இருக்கு. நான் மந்த்லி காட்டிட்டு இருக்க மேடமும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் மேம். ப்ரெக்னன்சி லைக் நம்ம வந்து கன்சீவ்டாக இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் டிஸ்சார்ஜஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், சம்டைம்ஸ் வந்து கலரில் வந்து டிஸ்சார்ஜ் வரதெல்லாம் கூட குவைட் நார்மல். நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். கரு உண்டாகிற அந்த ப்ராசஸில் சில எக்ஸசிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெஜைனல் டிஸ்சார்ஜாக வெளியேறும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இப்போ இந்த கன்செப்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் இப்போ வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு தான் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல், எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரெக்னன்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. பிகாஸ் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமோ இல்லை ஒரு நோய் காலம் மாதிரியோ பொதுவாக அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. பிகாஸ் நாசிக்காக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, ஃபுட்டு சாப்பிட முடியலன்னு. பை அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் நீங்கள் இது ரொம்ப ஒரு என்ஜாயபிளாக ஒரு ஃபன்னாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட உணவு முறைகள் இப்போது 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு குழந்தையோட கரு வளர்ச்சி வந்து பெரிய அளவில் மாறி இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்களோட டைஜஸ்டிவ் உறுப்புகள், ஸ்டொமக் பேக்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற அதே குவான்டிட்டியில் 3 மீல்ஸ் மாதிரி சாப்பிடாம நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க உங்கள் மீல்ஸை. 1.5 hours 2 hours ஒன்ஸ் பசிக்கும் போது உங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை ரொம்ப மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த ஹார்ட் பர்ன், ரெஃப்ளெக்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. மைல்டு எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங் வந்து நீங்கள் ரெக்கமெண்டடாக பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெக்னென்சியில் வந்து வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அது அப்படி கிடையாது. நிச்சயமாக நீங்கள் எந்தளவுக்கு ஃபிசிக்கலி மூமெண்ட்ஸ் கொடுத்து இப்போ நார்மலாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப உங்களோட நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்கு அது ஹைலி ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இன்னொரு விஷயம், பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு யோசனை, ஒரு சிந்தனை கூட என்னென்னா, நமக்கு கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் ஷேகியாக இருக்குது, டபுள் சின் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, நம்மளால் அப்படி பண்ணிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு $1 million கொஸ்டின் இருக்குது. அதற்கான ஒரு தீர்வு அக்யூபஞ்சராக இருக்குமா? நிச்சயமாக இருக்குது. பிகாஸ் இப்போது செலிபிரிட்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு போகிறது இல்லை. பிகாஸ் எல்லாருமே காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் எடுத்துக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது குவைட் காமனாக இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள்
ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் இன் டு காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர். ஸோ அவங்கள பார்த்து தான் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாருமே அக்யூபஞ்சர் ட்ரை பண்ணலாமே, ஏன்னா நேச்சுரலாக இருக்குது, வெரி சிம்பிள் ப்ராசஸ், இட்ஸ் அ ரிஸ்க் ஃப்ரீ ப்ராசஸ். ஏன்னா ஒரு மைனர் சர்ஜரி அப்படின்னா கூட இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். பட் அக்யூபஞ்சர் வரும்போது நீங்கள் நார்மல் ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் இல்லை ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடாலஜியில் வித் மல்டிபிள் நீடில்ஸ் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல ஃபேஷியல் லிஃப்டிங், ஃபேஷியல் ரெஜுனேஷன், நீங்கள் கேட்குற மாதிரி டபுள் சின் மாதிரியான விஷயங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, அந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? பிகாஸ் பல பேருக்கு வந்து அக்யூபஞ்சர் ப்ராசஸ் எப்படி இருக்கும், குறிப்பாக ஃபேஷியல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்ன்றது அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக இப்போ சமஹவ் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு சில அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நேச்சுரலி ஸ்டிமுலேட் ஆகிறதுனால இமீடியட்லி ஆஃப்டர் அ ஃபேஷியல் நம்ம நினைப்போம் நமக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, க்ளோவாக இருக்குது அப்படின்னு. ஸ்கின் கிளன்சிங் ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதை டோன் பண்ணுறதுக்கு, டைட்டன் பண்ணுறதுக்கு யூ நீட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஸ்கின் வந்து சாக் ஆகும்போது டுவர்ட்ஸ் கிராவிட்டி சாக் ஆகுது, ஸோ டுவர்ட்ஸ் டவுன். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம டுவர்ட்ஸ் அப்வர்ட் அந்த எனர்ஜி லெவலில் வந்து நம்ம டுவர்ட்ஸ் அப் லிஃப்ட் பண்ணும்போது அந்த ரெஜுவினேஷன் ஸ்பீட் வந்து ரிவர்ட் ஆகும். ஸோ ஏஜிங் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெமச்சூர் ஏஜிங் இருக்கும், அவங்க ஏஜை விட அவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தெரிவாங்க, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் நம்மளோட ரிங்கிள்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துட்டு டயட். நம்ம எப்படிப்பட்ட டயட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பொதுவாக வந்துட்டு குண்டா இருக்காங்கன்னா சாப்பிடவே மாட்டேன், நான் சாப்பாடை ரொம்ப தவிர்க்கிறேன், இருந்தாலும் நான் குண்டாகிறேன்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு அன்வான்ட் தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவாங்க, தேவையில்லாமல் வெறும் காய் மட்டும் சாப்பிட்றேன் அப்படிலாம் நிறைய விஷயங்கள். டயட் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ டயட்டை பற்றி ஒரு ப்ராப்பரான விஷயம் சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ். டெஃபினட்டாக இப்போ வந்து டயட்டிங்னு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி குண்டா இருக்கே சாப்பிடலன்னா இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் டெஃபினட்டாக வந்து குறையாது. பிகாஸ் உங்கள் பாடி மெக்கானிசம்க்கு வந்து டைம்லி டயட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து ஒரு வெயிட் கம்மி பண்ணணும், ஒரு குட் லைஃப் ஸ்டைல் போகணுன்னா டைமிங் ஆஃப் த டயட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணணும். இப்போ இன்றைக்கி வேலை காரணமாக நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, ஸோ வேறு டைம்ஸில் சாப்பிடுவாங்க. இந்த இர்ரெகுலர் டைமாக இருந்தால் கூட அந்த இர்ரெகுலாரிட்டியை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ 1 to 2 உங்களுக்கு கொடுக்க முடியல, நீங்கள் 3 o'clock தான் லஞ்ச் சாப்பிடுவீங்கன்னா அட்லீஸ்ட் 3ங்கிறத நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து டியூன் ஆகும். ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு 3, ஒரு நாளைக்கு 5 அப்படின்னும் போது தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் ஆஃப் த டயட். நீங்கள் டைமிங் பண்ணுறது வந்து 50% ஆஃப் யுவர் டயட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் ஆகிடும். அதர் 50% வந்து கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஹெல்தி டயட்ஸ். ஏன்னா ஆயில் கண்டென்ட்டோ இல்லை ஒரு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற கண்டென்ட்டோ ஜங்க் ஃபுட்ஸோ நம்ம ஆஃபன் எடுக்காமல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸு, நட்ஸ் மாதிரி நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம உணவில் மஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலம் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் அருள் மேடம், திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சார் நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, மொபைல் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஓகே மேடம். எங்கள் மனைவிக்கு அது தலைவலி அடிக்கடி வருது மேடம், எதனால என்ன தெரியலையா? உங்கள் மனைவிக்கு என்ன வயதாகுதுங்க? இது வந்து 46. 40. எத்தனை குழந்தைங்க? குழந்தைங்க ஒன்றும் இல்லை மேடம், இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. ஓகே ஃபைன். அவங்களுக்கு வேறு எதுவும் தொந்தரவுகள் இருக்கா பார்த்தீங்களா? பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, வெள்ளைப்படுதல், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி? இல்லை மேடம், அதெல்லாம் நார்மலாக. ஒற்றை பக்கம் தலைவலி வருதுங்களா? ஏதாவது ஒன் சைடடா? ஒன் சைடு தான் மேடம் தலைவலி. ஓகே. ஏன்னா மைக்ரைன் ஹெட்ஏக் அப்படிங்கிறது நோன் கைனிக் ரிலேட்டட் கண்டிஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கைனிக் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் தெரியலை அப்படின்னாலும் இனிமேல் அதை நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைக்ரைன் ஹெட்ஏக் முழுமையாக குணமாயிடும். ஏன்னா மைக்ரைனுங்கிறது ஒரு காமன் கண்டிஷன் கிடையாது. ஏதாவது ஒன் சைடடாக பெயின் வருது அப்படின்னா உங்களோட எனர்ஜி இம்பேலன்ஸ் வந்து உங்கள் பாடியில் ஒன் சைடடாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பேலன்சிங் வந்து ஒரு பாடியில் ரொம்ப முக்கியம். ரைட் பிரைன், லெஃப்ட் பிரைன் சின்க்ரனைசேஷனுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து சூப்பர் பிரைன் யோகா மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே கற்றுக் கொடுக்குறது காரணம் நம்ம பாடியோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பேலன்ஸ்லேயே இருக்கணும். ஏன்னா இது ஆல்வேஸ் ஒரு வித்தியாசத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பேட்டர்ன்.
டைனாமிக்காக இருக்கும். ஸோ ரைட் சைட் கொஞ்சம் அதிகமாக, லெஃப்ட் சைட் கொஞ்சம் குறைவாக அதிகமாக, இந்த பேலன்சிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல. இது வந்து ஒரு க்ரானிக் இம்பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உடலில் ஏதேனும் ஒரு பக்கம் பலவீனம் வரும். ஒரு பக்கம் தலைவலிக்கிறது, ஒரே ஒரு கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறது, ஒரே ஒரு காலில் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே இந்த ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எனர்ஜி இம்பேலன்ஸ்னால தான். ஸோ அவங்க 40 அப்படின்னும் போது லேட் மேரேஜ், அது கூட ஒரு ரீசன் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அண்ட் அதனாலேயே அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ரீசென்ட்லி மேரிட் அப்படின்னும் போது ஒரு எனர்ஜி பேலன்சிங் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களோட இந்த எல்லா பிரச்சனைகளுமே செட்டில் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்துட்டு காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் பற்றி கிளியராக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.